ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹாலிவுட் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அல்வரா மர்த்தேனா யாருன்னு சொல்லிட்டு. அவர் நடிச்சிருக்க படம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். கதையும் நல்லா தான் இருந்தது. வாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கன்னியாஸ்திரி மடத்தை காட்டுறாங்க. அங்கே எல்லா சிஸ்டர்ஸும் தூங்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு பொண்ணை மட்டும் யாருக்கும் தெரியாமல் ட்ராவ்லேருந்து கீ எடுத்துகிட்டு வந்து மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தப்பிச்சு போகலாமேன்னு முக்கால்வாசி ட்ரை பண்ணிட்டா. பின்னாடி பார்த்தா ஒரு 5 நன்கு துரத்திட்டு வராங்க இந்த பொண்ணை வெளில போகக்கூடாமல் தடுக்கிறதுக்கு. முக்கால்வாசி கதவை ஓப்பன் பண்ணி வெளில போயிட்டா. கால் மட்டும் மாட்டிக்கிச்சு. அந்த காலை விடாமல் அந்த காலை பிடிச்சி இழுத்து காலையும் உடச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு தெரில, கண்டிப்பாக கொலை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் இமாக்குலேட். நான் அவங்கள ஹீரோயினே சொல்லிக்கிறேன். இவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே கன்னியாஸ்திரி ஆகணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க இருக்கிறது வேற ஒரு நாட்டில். ஆனால் இவங்க இப்போ போகிறது இத்தாலியில் இருக்க ஒரு கன்னியாஸ்திரி ஹோமுக்கு தான் போகிறாங்க. இவங்க போகிற அந்த மடம் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா, ஒரு பொண்ணு அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி 4-5 நன் சேர்ந்து அவங்கள கொன்ன மாதிரி அந்த ஹோமுக்கு இவங்க போகிறாங்க. ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னு போக போக தான் நமக்கு தெரியும். இவங்க வந்தோடனே அந்த கேட்டை மூடுறதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. ஹீரோயினும் உள்ளே வராங்க. உள்ளே எல்லா சிஸ்டர்ஸையும் பார்த்து பேசுகிறாங்க. அப்போ ஒரு வயசான நன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுமே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கான ரூமே அலாட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் இந்த இடத்துக்கு புதுசு இல்லையா, அதனால இவங்களுக்கு வழியை காட்டுறதுக்காக கூட இன்னொரு நன்னும் வராங்க. இங்கே இருக்கிறது நடக்கிறது, இங்கே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இங்கே வயசான நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தான் நம்மளோட வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி காட்டுற நன்னும் நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னைய ஃபாதர் தான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணார் இந்த ஹோமுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூப்பிட்டதுனால தான் நான் இதை சூஸ் பண்ணி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நன்னு ஹீரோயின் புதுசாக வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்து பேசுகிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. ஹீரோயினுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருது. சேர்ந்து குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இவங்களுக்குன்னு ஒரு ப்ரேயர் வச்சுருப்பாங்க போல் ஈவினிங் டயத்தில். இவங்க புதுசாக வேறு வந்திருக்காங்க இல்லையா, இன்றைக்கி தான் சிஸ்டராக அருள் பொழிவு பெறுறாங்க போல். அதுக்கான ஃபங்க்ஷன் தான் நடக்குது. ஸோ இவர் தாங்க நம்ம ஃபாதர் ஹீரோ அல்வரா மர்த்தே. ஆனால் இதில் இவர் ஹீரோ கிடையாது, வில்லன். நான் அவரை எதுக்கும் ஹீரோனே சொல்லிக்கிறேன். பக்கத்தில் இருக்கவர் பிஷப்பு. சடங்குகள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது. அடுத்து எல்லாம் உணவு அருந்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாதர் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே சிஸ்டர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினும் 15 வயசு எனக்கு இருக்கும்போது அங்கே ஃபாரின் சைட்லலாம் குளிர்காலத்தில் இந்த ஆறு குளம் எல்லாமே மேலே பனி உறைஞ்சி போயிருக்கும். அது மேலே நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இடையில அந்த கூலிங் தண்ணி ஐஸ் கட்டியை உடச்சி இவங்க அந்த கூலிங் தண்ணியில் விழுந்துடுறாங்க. ஸோ ஹார்ட் பீட்டே ஒரு 2 செகண்ட் நின்று இறந்து அதுக்கப்புறம் அபூர்வமாக உயிர் பொழைச்சி வந்தவங்க. ஸோ நான் இறந்த பிறகு எனக்கு திரும்ப உயிர் கொடுத்துருக்காருன்னா இந்த உயிரை கண்டிப்பாக கடவுளுக்கு தான் அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு நான் அருட்சகோதரி ஆகணும்னு முடிவு பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போகலாமேன்னு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. யாரோ ப்ரேயர் பண்ணிட்டு அழுதுட்டு ப்ரேயர் பண்ணுற மாதிரி. இவங்களும் போய் பார்க்குறாங்க. ஒரு சிஸ்டர் படுத்து அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் போய் எழுப்புறாங்க. சிஸ்டர் எழுந்திரிங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க திரும்பி பார்த்தா முகத்தில் கண்ணு மூக்கு மூலி எதுவுமே இல்லை. இவங்களும் ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. இவங்க பயந்து கத்துன சவுண்டு கேட்டு ஒருத்தவங்க வந்துடுறாங்க. அவங்க அப்படிதாம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ அதெல்லாம் பெருசாக எதுவும் எண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆவதுக்கு ஒரு கையில் ஒரு ஆணியை கொடுக்குறாங்க. இந்த ஆணி என்ன ஆணின்னு தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறையும் போது அவரோட வலது கையை அரைஞ்ச ஆணி இதுதான். இதில் அவரோட சதை எலும்பு டிஎன்ஏ எல்லாம் இன்னும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோயினுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்க போகிறாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு என்னமோ கனவெல்லாம் வருது. இவங்க ஒரு ஃபாதர்கிட்ட பாவ சகிதனை கேட்குற மாதிரியும், அடுத்து இவங்களை யாரோ முகத்தெல்லாம் கொடூரமாக கிழிச்சு கொலை பண்ணுற மாதிரி என்னென்னமோ அவங்களுக்கு கனவு வருது. அதனால் அவங்க பயந்து டக்குன்னு ஏந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க ரூமோட வாசலில் யாரோ நின்று இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இவங்களுக்கு இன்னும் பயம் ஆயிடுது. என்னடா கனவு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு பார்த்தா இங்கே யாரோ நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. சரி, புது இடங்கிறனால நமக்கு இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரம்மன் நினச்சி அவங்களே மனசை தேத்திக்கிறாங்க.
அடுத்து காலைல எல்லாருமே குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னென்ன வேலைங்கிறத வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வயசான சிஸ்டர்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறது தான் இவங்களோட வேலை. ஒரே ஒரு டாக்டர் மட்டும் இருப்பாங்க இந்த வயசான சிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு. துணியெல்லாம் துவைக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே இவங்க தான் பார்க்கணும். பிரித்து பிரித்து பார்க்கணும். டீமாக துவைக்கிறதுக்கு ஒரு டீம், வாரம் இந்த பிக் பாஸ் டீம் மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்குமே ஜாலியாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேரை பிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்களோட முடியை கட் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் அந்த உணர்வு தெரியுது போல். டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு வயசான சிஸ்டர்ஸு. ஸோ உடம்பு சரியாமல் நிறையா வயசான சிஸ்டர்ஸ் தானே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட முடியை கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள சமாதானப்படுத்தி, இங்கே என்ன நீங்கள் பண்ணுறீங்க, வாங்க உங்கள் பிளேஸில் நான் அவங்கள படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து இவங்கள பத்திரமா படுக்க வைக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் அவங்களோட காலை பார்க்கும்போது அவங்க காலில் வந்து சிலுவையோட அச்சு தெரியுது. இது என்ன வினோதமாக இருக்குது, காலில் இவங்க 2 கால்லையுமே சிலுவையோட அச்சு தெரியுதுன்னு ஹீரோயினும் பார்த்துட்டு போகிறாங்க. அடுத்த நாள் எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் எதுக்கு சிஸ்டர் ஆனீங்கன்னு கேட்கும்போது அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா, இது மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்டே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், எனக்கு அம்மா அப்பாவும் இல்லை, யாரும் இல்லை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, அதனால தான் நான் சிஸ்டர் ஆனேன், இங்கே வந்தால் 3 வேளை சாப்பிட முடியுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. பார்த்தா பிளட் வாமிட்லாம் எடுக்கிறாங்க. இதனால் பயந்த எல்லாருமே போய் மேல் இடத்துல இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் டாக்டரும் வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. யாருமே கூட இல்லை. இவங்களும் கொஞ்சம் பயத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தா துணியெல்லாம் துவைச்சி காய வைப்போம் இல்லையா, அந்த துணிகளுக்கு பக்கத்தில் பின்னாடி யாரோ நின்றுக்கிட்டு ஹீரோயினையே பார்க்குற மாதிரி இருக்குது. ஹீரோயினே இதனால் பயந்து போய் கிட்டக்கனை வந்து கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது ஒரு காக்கா வேகமாக வந்து அந்த கண்ணாடியில் அடிபட்டு சாகுது. இதை பார்த்தவங்களுக்கு இன்னும் பயமாயிடுது. ஹீரோயின் இப்போ ஒரு இடத்துல வெளில நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள இப்போ உள்ளே கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்னா, ஹீரோயின் வாமிட் எடுத்தாங்க இல்லையா, அப்போ அவங்கள செக் பண்ணும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அதனால் ஃபாதர், பிஷப்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் சிஸ்டர் ஆகும்போது உறுதிமொழி எடுத்தீங்க இல்லையா, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லி, எங்கே அந்த உறுதிமொழியெல்லாம் சொல்லுங்கும்போது அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடித்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி செக் பண்ணாமலே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு சரின்னு டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஸ்கேனுமே எடுத்து பார்க்குறாங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. அப்பயும் பார்த்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெர்ஜினாகவும் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தான் அடுத்த மாதான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மாதா மாதிரியே வேஷம் போட்டு சர்ச்சில் நடுப்புற நிற்க வச்சு எல்லாம் ப்ரேயர் பண்ணியே ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது. இதில் அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அந்த இடம் அவளுக்கு கிடைக்கணும்னு அவள் எதிர்பார்த்துருப்பா. இப்போ ஹீரோயினுக்கு அந்த இடம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப பொறாமை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து எல்லாரும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பயமாகவும் இருக்குது, ஒன்றுமே குழப்பமாகவும் இருக்குது. இந்த இடத்த விட்டு வெளியே அவங்களால போக முடியல. இது உண்மையா பொய்யான்னு அவங்களால எதையும் நம்பவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மேலே ஒரு பொண்ணு பொறாமப்பட்டா இல்லையா, இந்த இடம் நமக்கு வர வேண்டியதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயின் தனியாக குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணுவான். நல்ல வேளை யாரோ வந்து காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றினதும் இல்லாமல் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணியும் பார்க்குறாங்க. குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்குன்னு தெரிய வருது. அப்படியே நாட்கள் போகுது. ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உனக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தப்பாக தோணலையா, இந்த இடத்த விட்டு உன்னை வெளியே அழைச்சிட்டு போக மாட்றாங்க, இங்கே இருக்க ஒரு டாக்டரை வச்சே உன்னை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி யாருமே எதுவும் பண்ணாமல் நீ வெர்ஜினாக இருக்கும்போதே நீங்கள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும், இங்கே ஏதோ ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறது இல்லாமல் அது ஃபாதருக்கான நம்ம ஹீரோக்கிட்டையுமே எதிர்த்து கேள்வி கேட்பா. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, இங்கே ஏதோ நடக்குது, வெள்ளம் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டே காணாமல் போயிருப்பா. இப்படி கேள்வி கேட்டவ எங்கே போயிருக்கான்னு கேட்டால் எல்லாம் ஆளுக்கு ஒரு பதிலை சொல்கிறாங்க. சரி, ஹீரோயின் சந்தேகப்பட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நிறைய கபோர்ட்லாம் எங்கெங்கேயோ போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்களோட 15வது வயசில் வந்து ஒரு இடத்துல மூழ்கி உயிர் போய் அதுக்கப்புறம் பொழைச்சி வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. அந்த கட்டிங்கை கூட இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லி தான் இந்த இடத்துக்குமே அவங்க வந்திருப்பாங்க. ஸோ பிளான் பண்ணி தான் ஹீரோயினை இங்கே வர வச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்குற இடத்துக்கு போய் பார்த்தா
ஒரு ரூமில் காலைல கேள்வி கேட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை சேரில் கட்டி போட்டு நாக்கை வெட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், பயந்து கத்த போகிற நேரத்தில் கரெக்டாக ஒரு வயசான சிஸ்டர் வந்து கத்தாதன்னு சொல்லி காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயினுக்கு எப்படியாவது இங்கே தப்பிச்சு போகணுங்கிற எண்ணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, காலைல வந்து ஒரு கோழியை வெட்டி அதோட பிளட்டை இவங்க மேலே தடவிக்கிட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இது சிவியராக இருக்கும் போல் நம்ம வெளியில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஃபாதரும் பயந்து ஜீப்பை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ அங்கே இருக்க வயசான சிஸ்டர் வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவங்க கோழியை வெட்டி அந்த ரத்து தான் மேலே பூசியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சு போயிட்டுருக்க நம்ம ஃபாதரான ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து அவர் எப்படி சும்மா விடுவார் ஹீரோயினை. அப்படியே காரை திருப்புங்கும் போது ஹீரோயின் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கார் ஸ்லோவாக இருக்கும்போது விண்டோவை திறந்துட்டு கதவை திறந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஓட முடியல, அதனால் ஓடி போய் பிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்கள ஒரு சேரில் கட்டி போட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, உன் வயிற்றில் வளர்றது சாதாரண குழந்தை இல்லை, இந்த ஆணியில் இருக்க அவரோட டிஎன்ஏ வச்சு நானே உருவாக்குனது. ஸோ நீ ஒன்றும் ஃபஸ்ட் ஆள் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறையா பேரை ட்ரை பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய சக்ஸஸாக தான் நாங்கள் வெளில எடுப்போம், இது ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு ட்ரை பண்ணி அகோர உருவத்தில் பிறந்த குழந்தையெல்லாம் பாட்டிலில் சேவ் பண்ணி தான் வச்சுருக்காரு. ஸோ இவருக்குன்னு ஒரு லேபே கொடுத்துருக்காங்க. இவர் ரொம்ப வருஷமாக இங்கே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது மாதிரி எக்கச்சக்கமான சிஸ்டர்ஸோட வயிற்றில் இந்த சோதனையை பண்ணி அகோரமான நிறையா உருவத்தை எடுத்து வச்சுருக்காரு. இவரோட முயற்சி இன்னும் சக்ஸஸே ஆகலை. ஸோ அது இவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, இறந்து உயிரோட மறுபடியும் வந்திருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான பொண்ணுங்களில் சிஸ்டர்ஸாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் இவங்க சூஸ் பண்ணி அவங்க வயிற்றில் இந்த மாதிரி இவரே உருவாக்கின ஒரு கருவை வந்து வச்சு அது எப்படி வருதுன்னு பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி அகோர உருவமாக வருது. இது வரைக்கும் சக்ஸஸே ஆகலை. ஸோ ஹீரோயின் வயிற்றில் இருக்க குழந்தை வந்து ஒரு குழந்தை உருவத்தில் சக்ஸஸாக பிறக்கும்னு நம்புகிறாங்க. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் ஹீரோவை லேபுக்குள்ளே வச்சு லேபை கொளுத்தி விட்டுலாம் வெளில வந்துடுறாங்க. அப்போ கூட பாருங்கள், அவர் விடாமல் பாதி எரிஞ்ச நிலையிலே லேபை உடச்சிக்கிட்டு வந்து ஹீரோயினை கொல்ல பார்க்குறாரு. ஹீரோயினை கொல்றதை விட அவர் ஹீரோயினோட கொல்றதை விட அவங்க வயிற்றில் உள்ள குழந்தைய எடுக்கிறதுல தான் அவர் ஆர்வம் காட்டுறாரு. ஒரு கத்தியை வச்சு ஹீரோயினோட வயிற்றை பாதி கிழிச்சிடுறாரு. இருந்தாலும் ஹீரோயின் விடாமல் அவர் கூட சண்டை போட்டு ஒரு வழியாக அவரை கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு டெலிவரி பெயினும் வந்துடுது. இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அது ஒரு உயிரற்ற ஒரு அகோரமான உருவம் மாதிரி இருக்குது. அதனால் இவங்களே அதை கல்லை வச்சு கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை காப்பாற்ற ரெஸ்கியூ டீம் வரலாம். அதுக்கப்புறம் இவங்க நடந்ததையும் ஃபுல் வெளியில் மீடியாக்கெலாம் கொண்டு வரலாம். இதெல்லாம் காட்டாமலே இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.